காய்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்த்டேக்கு வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், என்னென்ன ப்ரிப்பரேஷன் வந்து வீட்டில் பண்ணோம், எப்படி வந்து ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லி இந்த விலாகில் காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு, நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நாங்கள் எங்கள் குலதெய்வ பச்சைமா கோயிலுக்கு தான் போவோம். என் பையன் பர்த்டேவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கேக் வெட்டுறது அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் ஃபார்மாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாய் வளர்க்குற சொன்னால அது ஜான், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாரையும் நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா நிறைய சொந்தக்காரங்க என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்க வந்து தாத்தா பாட்டியை வந்து இந்த வீடியோ மூலயமா பார்ப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் நானே நாத்தனார் வந்து மேட்சிங் ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாராக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு சைட்லேருந்து வந்து பர்த்டே கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. அதை தான் காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாரா வந்து ரெடி ஆகிட்டா. இவ பேர் வந்து பார்த்திங்கன்னா சிதிஷா சாரா. நாங்கள் எல்லாருமே செல்லமாக சாரா தான் கூப்பிடுவோம். ஸோ அழகாக க்யூட்டாக லிட்டில் பிரின்சஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எனக்கே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. பரவாயில்ல, ஆனாலும் அழகாக இருக்கா கரண்ட் இல்லைனாலும். அவளுக்கு தூக்கம் வேறு வந்துச்சு. சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலான பச்சைமா கோயிலுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே 11 ஆகிடுச்சு. 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா வந்து ஆல்ரெடி நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவசரமாக போக வேண்டியதாக ஆகிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் லேட் வேறு ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து அங்கே திங்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன கடையில் போயிட்டு பார்த்திங்கன்னா வளையல், பூஜைக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு உள்ளே போயிடுவோம். எப்போவுமே வளையல் வாங்கிட்டு தான் உள்ளே போயிட்டு நாங்கள் அதை வந்து கொடுத்துட்டு அவங்க எங்களுக்கு என்ன தராங்களோ அதை எடுத்து போட்டுக்கிட்டோம். நாங்கள் அதுதான் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து எப்போவுமே கொடுக்கறது. அப்படியே எங்கள் மாமியார் வரத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காஞ்சிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த எலுமிச்சை பழம் தலை சுற்றி வச்சிடுறி அப்படின்னு. நாங்கள் சத்தியமாக பயமாக இருந்துச்சு அந்த சூளத்தில் குத்துறதுக்கு எனக்கு. நானும் எவ்வளவோ அந்த எலுமிச்சை பழத்தை இது பண்ணுறேன், ஆனாலும் உள்ளே வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் விழுந்துட்டே இருந்துச்சு. எப்படிடா இதெல்லாம் சொருகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி மறுபடியும் வந்து அழுத்தி சொருகி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் பச்சைமா கோயில் நான் காமிச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனமாக வந்து வீடியோ எடுத்தேன். அது உள்ளே அலோடு இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கயிறுலாம் கட்டிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு. அப்படியே கிட்ட அந்த குலதெய்வ கோயில் கொஞ்சம் கிட்ட தான் முதியோர் இல்லம். பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து தான் இந்த நல்ல விஷயம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பர்த்டேக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தால் இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் எல்லா பர்த்டே அன்றைக்கும் எங்களால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கம்பல்சரி எப்படி இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நாங்களே வாக்கு கொடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு முதியோர் இல்லம், எங்கன்னா அனாதாசம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு சாப்பாடு போடணும். நாங்களே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பர்த்டேலேருந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். என் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் போட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட பாப்பா பர்த்டேக்கு வரும்போது இந்த வாத்தெல்லாம் இல்லை, ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாத்துங்கள்லாம் நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் வரும்போது அப்போவும் நல்லா இருந்துச்சு. இப்பயும் பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுன்னு இருக்காங்க. நம்ம வீட்டை விட இந்த முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து அழகாகவும் பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதும் செய்கிறாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது. நம்ம வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸை கொண்டு போய் முதியோர் இல்லத்தை விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறத விட இங்கே சூப்பராக இருக்காங்க அவங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா யாருமே அங்கே கஷ்டப்படல முதியோர் இல்லத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். என் பையனும் கனிஷ்காவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருந்தாங்க அந்த யானை மேலே உட்காரத்துக்கு. அப்புறமா பெருந்தன்மையாக ஜீவிஷ் என்ன பண்ணால் என் பையனுக்கு அந்த யானையை விட்டுட்டான். ஸோ இப்படி ஒருத்தர் ஷேர் பண்ணி கலாட்டா பண்ணி அப்படியே ஜாலியாக அந்த முதியோர் இல்லத்தில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. ஸோ இப்போ முதியோர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட பிறகு லாஸ்ட்டாக நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாரா குட்டியை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் மாமனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு அதை ஏதோ போடுவாங்க, அது எனக்கு என்னன்னு தெரில. அது அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு
ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன்று எடுத்துக்கிட்டோம். நான் கேமராமேன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேமரா பிடிக்கிறேன், நீங்கள் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு சர்வ் பண்ணிட்டேன். இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா என்னோட கண்டென்ட்டுக்கும் எனக்கு வேணும் கொஞ்சம், இன்னொன்று வந்து அவங்களோட மெமரிஸ்க்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. ஸோ 2 ஃபேமிலி வந்துச்சு, எங்கள் ஃபேமிலி ஒன்று, இன்னொரு ஃபேமிலி ஒன்று. அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பாடெலாம் போட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பலூன் டிபார்ட்மெண்ட். பலூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றை வச்சு ஊதி நிறைய பலூன் வந்து டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் பயந்தாங்க, குழந்தைங்கலாம் வந்து தைரியமாக தான் இருந்தாங்க. நாங்கள் தான் பயந்துட்டு இருந்தோம் பலூன் வெடிக்கும் போது. இல்லை நாத்தனார் பேசிகிட்டே இருக்க டப்புன்னு வெடிச்சிட்டா, எனக்கே நானே பயந்துட்டேன் உண்மையிலே. ஆனால் குழந்தைங்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிரித்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வரும்போது வாசலில் வந்து கோலம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 2 அப்படி போட்டு பார்த்திங்கன்னா பெரிய கோலமாக போட்டுட்டேன். ரொம்ப பெருசாகவும் போட முடியாது, ஏன்னா வந்து நிறைய வண்டிங்க போகும். ஸோ போட்டு முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் பலூன்லாம் ஊதி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருத்தர் உதவி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக போச்சு எனக்கு அன்றைக்கி. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சோடனே ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கிஃப்ட்டுலாம் பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும் பர்த்டேக்கு வந்து ரெடி பண்ணது. இந்த டெக்கரேஷன் முழுக்க ஐடியா பார்த்திங்கன்னா சாராவோட அம்மா தாரணிக்கு தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைக்கு வந்து நல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணும் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி முழுக்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஐடியா சஜஷன்லாம் பார்த்து அழகாக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா அழகாக மந்த் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா புது ஐடியாவாக இருக்குது, நானே இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கேர்ள் வந்து அழகாக பிரின்சஸ் வந்து ரெடி ஆகிட்டா. உண்மையிலே வந்து அவ்வளோ சமத்தான பாப்பாவை இது வரைக்கும் அழுதுதும் இல்லை, அடம் பிடிச்சதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவளோட பெஸ்ட் அவள் கொடுத்தா இந்த பர்த்டேக்கு. உண்மையிலே மற்ற குழந்தைங்க கேக் வெட்டும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணும். ஆனால் இவள் எப்போவுமே சிரித்த முகத்தோடு அந்த கேக்லாம் வெட்டும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப வந்து அடம் பிடிக்காம சமத்தா இருந்த குழந்தை அவள் தான் உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு. இந்த பர்த்டேல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் செய்ய ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் டென்ஷனு, பரபரப்பு, கேக் உருகிடுமோ, ஸோ கேக் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே உருகிடுமோன்னு ஒரு டென்ஷனோடு இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா வந்து அந்த கேக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, உருக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டென்ஷனில் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சொந்தக்காரங்களாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் உட்கார வச்சுருவோம் சாப்பாடுக்கு, அதுக்கப்புறம் டென்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ கேக் கட்டிங்க்கு ஃபைனலாக வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாரா கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாராக்கு கொடுத்தேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஃப்ட் வந்து அன்றைக்கி கொடுக்குற அன்றைக்கி தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் கிஃப்ட் கொடுப்பேன், அதை வந்து தாரணி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. ஸோ நான் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து சஸ்பென்ஸாக வச்சுருப்பேன். சில பேர் மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கிஃப்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட அவங்க கிளம்பிடுவாங்க பெங்களூருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போவே ஓப்பன் பண்ணி காட்டு, என்னோட வந்து சேனலில் இருக்கவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டை வந்து பிரிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியலனாலும் என்னால் வந்து அந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த இதுதான் கிஃப்ட் நான் கொடுத்தது. உங்களுக்கு இந்த பர்த்டே விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.